நபிகளாரை சந்திப்பதற்காக அவருடைய மனைவிமார்களில் ஒருவரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ரசூலுல்லாஹ்வோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டைம் ஆன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு புறப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பள்ளிவாசலுடைய இந்த எல்லை வரையில் என்ன பண்றாங்க, வந்து அவர்களை வழி அனுப்புவதற்காக ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ அவங்க பேசுறாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய மனைவிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இரண்டு அன்சாரி தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படி கடந்து போறாங்க. பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் டக்குன்னு அந்த ரெண்டு பேரை நம்ம அப்படி பார்ப்போம்ல, நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டு டக்குன்னு ஒருத்தர் கடந்து போனா நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. நபிகளார் பார்த்த உடனே அந்த ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த இரண்டு சஹாபாக்களையும் கொஞ்சம் நிதானமா போங்க, இது வேற யாரும் கிடையாது, இன்னஹா சஃபியா பின்த் ஹுயையா, என்னுடைய மனைவியான சஃபியாவிடத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையா, நாங்களா, இப்படி சொல்லலாமா நீங்க எங்க கிட்ட, நாங்க தப்பா நினைப்போமா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சிந்தனையை குறித்து தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். நீ இப்ப நினைக்க மாட்டப்பா, வீட்டுக்கு போன உடனே உனக்குள்ள அவன் ஊதி விடுவான், அந்த யூகத்தை போடுவான், அதற்கான வாசலை திறப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று அதை ரசூலுல்லாஹ் அடைக்கிறாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, எந்த மனிதனும் இதற்கு விதிவிலக்கு இல்லைங்கிறேன். எல்லோருடைய உள்ளத்திலேயும் எல்லாரை பற்றியும் இது போன்ற யூகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை உண்மை என்று, அதுதான் சரி என்று நீங்கள் நம்பி விடுவீர்களே, ஆனால் இந்த யூகம் நீங்களும் நானும் நினைத்து கூட பார்த்திராத படு மோசமான படு பயங்கரமான பாவத்தை நோக்கி நம்மை தள்ளிவிடும். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் மனசுல ஒண்ணு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். மனசுல பலது வருங்க. ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுத்துருவான். அதை செஞ்சுட்டாருன்னா பல மடங்கு அதை அதிகப்படுத்தி தருவான். ஆனால் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைத்தால் அந்த எண்ணத்திற்கு கூலி கிடையாது. அதையும் தாண்டி அந்த பாவத்தை அவன் செஞ்சுட்டானா ஒரு தீமையாக அல்லாஹ்வுடைய கணக்கில் எழுதப்படும்.